மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். இந்தியாவுடைய தேசத்தந்தை காந்தியா அல்லது கோட்சேவா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன் அப்படி எழுந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, கேரளாவில் வந்து என்ஐடி அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகம், தொழில்நுட்ப பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துடைய ஆசிரியராக சைஜா அப்படிங்கிறவங்க, அவங்க சமூக வலைதளத்தில் என்ன போட்டிருந்தாங்கன்னா, கோட்சேவை பாராட்டி போட்டிருந்தாங்க. கோட்சே ரொம்ப பிரமாதமான ஆளு, அந்த காந்தி வந்து சரியா சுட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாராட்டி போட்டிருந்தாங்க. இப்ப அவங்க பாராட்டுறது, கோட்சேவை பாராட்டுறதுக்காக அவங்களை பாராட்டும் விதமாக இப்ப என்னன்னா, அதே பல்கலைக்கழகத்தில் ஒரு டீனாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் சைஜா அப்படிங்கிறது மிகப்பெரிய கண்டனங்களுக்கு ஆளாகி இருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தோம்னா வந்து, நாங்கள் காந்தியினாலதான் வருகிறோம், காந்தி தான் எங்களை வந்து உருவாக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் ஆடுவது. அப்புறம் காந்தியோட பிறந்தநாளை வந்து தூய்மை இந்தியா அப்படின்னு அறிவிச்சிட்டு வந்து கழிவறைகளை சுத்தம் பண்ணுவதற்கான ஒரு குறியீடாக மாற்றுவது. இப்படி ஒரு பக்கம் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் கோட்சே, சாவர்கர் போன்றவர்களை தூக்கி பிடிப்பது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசுகிறார்கள். அதற்கான ஒரு உதாரணம் சைஜா அப்படின்னு சொல்லிக்கலாம். கோட்சேவோட நெருங்கிய நண்பர் தான் சாவர்கர். காந்தி கொல்லப்பட்ட வழக்கில் 8 பேரை கைது பண்றாங்க. அது 8 பேர்ல சாவர்கரும் ஒருத்தர். அந்த சாவர்கருக்கு நாட்டோட பிரதமரே போய் படம் திறப்பு விழா நடத்தி மாலை போட்டு மரியாதை பண்ணி இவர் தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்தாருங்கிற சூழல்ல வந்து இந்த மாதிரி கடைநிலையில இருக்கிறவங்க அதை பின்பற்றுறாங்க அப்படிங்கறதான் இது. இவங்களுக்கெல்லாம் மூத்தவர் வந்து ஒருத்தங்க மத்திய பிரதேசத்துல இருக்காங்க, பிரக்யா சிங் தாக்கூர்ன்ட்டு. ஆமா, அவங்க வந்து கோட்சேவை வந்து ஒரு கடவுளா ஆக்கி, அதாவது காந்தி போட்டோவெல்லாம் வச்சுக்கிட்டு அவரை சொல்ற மாதிரி எல்லாம் மாலையகன் குண்டு வெடிப்புல வந்து அவங்க வந்து சிறையில இருந்தாங்க. சிறையில இருந்து பிணையில வந்து போட்டியிட்டு எம்பி ஆகி திருப்பி ஜெயிலுக்கு போனவங்க. இவங்களுக்கு பரிசு எப்படி இந்த மாதிரி டீன் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி எம்பி பரிசு எல்லாம் கொடுத்து அதுல ஒரு ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னாக்கா, குண்டு வெடிப்புல சம்பந்தப்பட்டவங்க ஒரு தீவிரவாத செயலில் ஈடுபட்டாங்கிறதுக்காக குற்றம் சாட்டப்பட்டவங்க. அவங்க எம்பி ஆனவன வந்து பாதுகாப்பு ஒருங்கிணைப்பு குழுன்னு சொல்லி ஒரு இந்த எம்பிஸ் எல்லாம் வச்சு நிறைய குழுக்கள் இருக்கும். அதுல பாதுகாப்பு குழுவில் வந்து அவங்கள உறுப்பினரா மோடி அரசு சேர்த்துச்சு. புனே பிலிம் இன்ஸ்டியூட் நினைக்கிறேன், ஒரு புகழ்பெற்ற ஒரு பிலிம் இன்ஸ்டியூட் தான். புனேவோ அல்லது புனே மாதிரி ஒரு பிலிம் இன்ஸ்டியூட். அதுக்கு தலைவரை வந்து ஒரு பிட்டு படத்தில் நடிக்கிறவரை போட்டாங்க, ஒரு பிஜேபி காரங்கனால. அந்த மாதிரியான பல விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இன்னும் நீங்க சாவர்கர் சொன்னீங்க, காந்தியுடைய படுகொலையில் குற்றம் சாட்டப்பட்டார், விடுவிக்கப்பட்டாலும் கூட அதற்கு பிறகு வந்து போடப்பட்ட கமிஷனோட சாவர்கர் அதுல பங்கு இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்பட்டது. கோட்சேவனுடைய அண்ணன் இவர் கோபால் கோட்சே, அவர் வந்து கொடுத்த பேட்டிகளே வந்து, நாங்க 2 பேருமே ஆர்எஸ்எஸ் காரர்கள் தான், ஏன் வந்து நாங்க ஆர்எஸ்எஸ் காரர்கள் என்று கோழைத்தனமாக சொல்கிறார்கள் அப்படின்னு பேட்டியே அவர் கொடுத்திருந்தாரு. அந்த சாவர்கரோட போட்டோவை காந்தி படத்து பக்கத்திலேயே, போட்டோ பக்கத்திலேயே வந்து வாஜ்பாய் காலத்திலே கொண்டு நாடாளுமன்றத்தில் வச்சவங்க தான் பிஜேபி காரங்க அப்படிங்கறத நினைவுபடுத்திட்டு ஷோக்குள்ள போகும். இது முச்சந்தி ஷோ. நான் உங்கள் சோனா திவாகர். நான் அலெக்ஸ் பாண்டியன். ஓகே, நேற்று ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருக்கிறார். என்னன்னா வந்து, உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கான புதிய பிரதிநிதித்துவம் அளிக்கப்படும், அவர்கள் வந்து நியமன முறையிலே நியமிக்கப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை அவர் அறிவித்திருக்கிறார். அவருடைய பிறந்தநாள் நாளை, அவருடைய பிறந்தநாள் அப்படிங்கிறப்ப அவர் வந்து ஒவ்வொரு பிறந்தநாளும் போதும் நான் ஒவ்வொரு விதமான செய்திகளை நான் அறிவிப்பேன். அந்த அடிப்படையில் இந்த பிறந்தநாள் அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த பொழுதுதான், மாற்றுத்திறனாளிகளுக்கான போதிய பிரதிநிதித்துவங்கிறது உள்ளாட்சி அமைப்புகள் இல்லை அப்படிங்கிறனால அவங்க வந்து நியமன பதவிகளில் வந்து அமைப்பது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். இதுக்காக வந்து தமிழ்நாடு அந்த நகர்ப்புற அந்த சட்டத்துல வந்து திருத்தம் மேற்கொள்ளப்படும், சட்டமன்ற கூட்டத்தொடரில் அதுக்கான திருத்தம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி இருக்கிறார். அதுக்கப்புறம் அதுக்கான வழிவகைகள் என்ன அப்படிங்கிறது, அவங்களுக்கு வாக்குரிமை, தீர்மானங்களை வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்கிறதா, மற்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து இனிமேல் தான் நமக்கு தெரிய வரும். இதுல அடிப்படையான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாகவே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படிங்கிறது ஓட் பேங்க் மையமாக கொண்டு செயல்படுவது அப்படிங்கிறது தான் ஒரு வழக்கமான ஒரு விஷயம். வாக்கரசியலுக்கு அப்பாற்பட்டு சில விஷயங்களை வந்து செயல்படுத்துவதுங்கிறது தமிழ்நாட்டில் தான் பெரும்பாலும் நடந்திருக்கிறது. குறிப்பாக திமுக அதில் வந்து தொடர்ச்சியாக கவனம் செலுத்துகிறது மிகுந்த வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். ஏன்னா வந்து அருந்ததிற்கு உள்ளிட ஒதுக்கீடு அளிப்பதாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் ஒரு வார்த்தையை கலைஞர் உருவாக்கிய ஒரு வார்த்தை, திருநங்கைங்கிற வார்த்தை வந்து அவர்கள் உருவாக்கிய வார்த்தை, அதற்கு சட்டபூர்வமான அங்கீகாரத்தை கொடுத்தவர் கலைஞராக இருந்தார். இப்ப நீங்க திருநங்கைகள், மாற்றுத்திறனாளிகள் பெரிய ஓட் பேங்க் அப்படிலாம் சொல்லிட முடியாது. இதெல்லாம் வந்து ஓட்டரசியலுக்கு அப்பாற்பட்டுதான் ஒரு அரசாங்கம் செய்கிறதுங்கிறது வரவேற்கிறதுக்கு. அதே மாதிரி இப்ப பார்த்தோம்னா ஆட்டிசம் குழந்தைகளுக்கான ஒரு கவனத்தை செலுத்துவது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் இவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அதே மாதிரி வந்து தனித்து வாழக்கூடிய சிங்கிள் உமன், அவங்க வந்து ரேஷன் கார்டு அப்ளை பண்ணா உடனடியாக அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஜிஓவாக இருக்கட்டும், இதெல்லாம் உண்மையிலேயே வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இன்னைக்கு இப்பதான் மத்திய அரசு வந்து ஜல்ஜீவன் திட்டம், எல்லா வீடுகளுக்கும் வந்து குழாய் மூலம் தண்ணி கொண்டு வருது அப்படிங்கிற விஷயத்துக்கு இப்பதான் வந்திருக்காங்க. வந்து நம்ம பசங்க லேட்டா தான் வருவாங்க. தேவர்மன் படத்துல சிவாஜி சொன்ன மாதிரி அவங்க லேட்டா தான் வருவாங்க. ஆனா நம்ம வந்து ஒரு புலிப்பாய்ச்சலோடு போய் கொண்டிருக்கிறோம், எல்லா மக்களுக்குமான ஒரு கரிசனத்தோடு நம்ம நடைபோடுகிறோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம்.
அதே மாதிரி இந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து நியமனம் செய்யப்படுவதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நன்மை என்ன அப்படின்னா, இப்போ ஒரு கார்பரேஷன் இருக்கிறது அல்லது ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது, ஒரு கட்டடம் வந்து பில்டிங் கட்ட போறாங்க, ஸ்கூலோ அல்லது ஏதோ ஒரு சத்திரம் கூடமோ ஏதோ ஒன்று பொது சமுதாய கூடமோ ஏதோ ஒன்று கட்டுறப்ப அங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் அங்க வந்து எப்படி ஏறி வருவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் பெரிய அளவில் அதெல்லாம் மற்றவங்க கவனத்திற்கு கொள்ளாமலே ஒரு கட்டணத்தை உருவாக்குது அப்படிங்கிறது தான் ஒரு வழக்கம். அப்படி இருக்க ஒரு சூழல மாற்றுத்திறனாளிகள் அந்த அவையில் வந்து இடம் பெற்றிருந்தார்கள்னா அவங்க வந்து தங்களுடைய உரிமைகள் எங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஆலோசனைகள் சொல்வதற்கு ஒரு வசதியாக இருக்கும். பழைய காலங்களில் அப்படிதான் வந்து எல்லா நலன்களையும் கணக்கெடுத்தெல்லாம் கட்டியிருக்க மாட்டாங்க. காலம் செல்ல செல்லத்தான் எல்லோருக்குமான நலன்களுக்காக சில வசதிகளை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறப்பதான் வந்து தாழ்தள பேருந்து வசதி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம இப்போ கவனத்தில் கொள்கிறோம். அப்படிங்கிறதுனால வந்து ஒரு படிக்கட்டு அமைப்பது என்பது ஒரு மாற்றுத்திறனாளிகள் வருவதற்கு ஏற்றது போல, ஒரு வீல் சேர் வருவதற்கு ஏற்ற வகையில, ஒரு லிப்ட் பக்கத்துல போறதுன்னா அதுக்கேற்ற மாதிரி இப்படியான பல விஷயங்களை செய்வதற்கான ஒரு வழிவகை ஏற்படும். அப்படிங்கிற அடிப்படையில் உண்மையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவருடைய இந்த அறிவிப்பு என்பது வரவேற்கத்தக்க ஒன்று. நாமும் அதை வரவேற்போம். முதல்வர் அறிவிச்ச அறிவிப்புங்கிறது வந்து நிச்சயம் பாராட்டப்பட வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான அறிவிப்பு. ஆனாலுமே வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் அவங்கவங்க இவ்வளவு நாள் நம்ம கூடவே இருக்காங்க. பட் ஆனால் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலர்கள் இருக்காங்க ஒரு மாநகராட்சியில் அப்படின்னாக்க அவங்க நியமன முறையில் ஒரு மாற்றுத்திறனாளி அங்கே இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோம். எவ்வளவோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, பல விஷயங்கள் பேசுகிறோம் போகிறோம். ஆனால் அதை இப்போதான் ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறதே நமக்கு இதாக இருக்குது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பீச்சில் வந்து பெசநகர் பீச்லையும் மெரினா பீச்லையும் வந்து இங்கே கடற்கரையோட சாலையிலிருந்து பீச் போகிற வரைக்கும் நடைபாதை மாற்றுத்திறனாளிகளுக்காக அமைச்சாங்க. அதில் வந்து பல பேர் வந்து பார்த்துட்டு நிறைய பேட்டியெல்லாம் கொடுத்தாங்க. அதில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு வந்து 50 வயசாகுதான். சின்ன வயசில் ஒரு 10 வயசு வரைக்கும் வந்து என்னை வந்து எங்கள் அப்பா அம்மா யாராச்சும் ஒருத்தவங்க தூக்கிட்டு போவாங்க பீச்சுக்கு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு 50 வயசு ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 35-40 வருஷமா வந்து எனக்கு அது ஒரு கனவாகவே இருந்துச்சு. நமக்கு வந்து அது சாதாரண விஷயம் பீச்சுக்கு போகிறது, இங்கேருந்து வேடிக்கை பார்க்குறது, காலில் நினச்சி விளையாடுறது போகிறதெல்லாம். பட் நம்ம கூடவே வாழ்கிற ஒருத்தவங்க வந்து 35-40 வருஷமா அது ஒரு கனவா இருந்துட்டு அவங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல வந்துச்சு. அவங்க அவ்வளோ சந்தோஷமா போய் இது வந்து எந்த காசு கொடுத்து வாங்குறது பெரிய அச்சீவ்மெண்ட் எல்லாம் கிடையாது நம்மளை பொறுத்த வரைக்கும். ஆனா அவங்களுக்கு வந்து அது ஒரு 35 வருஷ கனவா 40 வருஷ கனவா இருக்கு. அதை வந்து தமிழ்நாடு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அதை நிகழ்த்தி காட்டினாங்க. அதை தொடர்ந்து இப்ப மாற்றுத்திறனாளிகளோட குரலும் உள்ளாட்சி அமைப்புகள்ல ஒலிக்கும். இது வந்து ஒரு ஆரம்பமா இருந்து அடுத்தது சட்டமன்றம் நாடாளுமன்றம்ட்டு அவங்களும் சரிசமமான ஆட்களா நம்ம கூடவே பயணிக்கிற ஒரு சூழ்நிலையை வந்து அரசுகள் ஏற்படுத்தணும். நிச்சயமாக. இன்னொன்று வந்து ஸ்டாலின் அவர்கள் நேற்று செய்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமானது. இப்ப தமிழ்நாட்டை தாண்டி தேசிய அளவில் கவனம் பெறக்கூடிய ஒரு விஷயமாக அது இருந்ததுங்கிறது மிக முக்கியம். ஏன்னா நம்ம வந்து இந்தி திணிப்பு எதிர்ப்பு அப்படிங்கிறது நம்ம வந்து 1938 இருந்து தொடர்ச்சியாக நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல நீங்க 1938 நடந்த மொழி போராட்டமாக இருக்கட்டும், அதுக்கு பிறகு 1948 நடந்த 2வது மொழிப்போர், 1965 நடந்த 3வது மொழிப்போர், 1980 நடந்த 4வது மொழிப்போர், அந்த காலகட்டத்தில் என்னன்னா தமிழ்நாட்டுக்காரங்கனாலே மொழி வெறியர்கள், மற்ற மொழியை படிக்க மாட்டாங்க, ரொம்ப குறுகிய நோக்கமுடையவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வட இந்திய மக்களிடம், வடகிழக்கு மாகாண மக்களிடம் இருந்தது. இன்னைக்கு வரைக்கும் அந்த வட இந்திய மீடியாக்கள்ல அந்த ஒரு பார்வை உண்டு. ஆனால் இன்றைக்கு வந்து இந்தி திணிப்பு என்பது தங்களுடைய மொழிகளை வந்து அழித்து விடுகிறது பலரும் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். அது தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, வட இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி. நேற்று ஸ்டாலின் அவர்கள் இந்தியின் திணிப்பினால் எந்தெந்த மொழிகள் எல்லாம் அழிந்திருக்கின்றன, மைதிலியில இருந்து ஆரம்பிச்சு இதுல பீகாரில இருந்து ஆரம்பிச்சு பல விஷயங்களை அவர் பட்டியல் எடுக்கிறார், பல மொழிகளை. அப்படிங்கிறது அந்த பதிவுங்கிறது தமிழ்ல மட்டுமல்லாமல் ஆங்கிலத்திலும் அந்த பதிவை எழுதி நின்றார். அதற்கு வந்து பல பேர் வந்து ஐ அக்ரி வித் மிஸ்டர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க, நிறைய பேர் அதை ஷேர் பண்ணியிருந்தாங்க. நிறைய வடநாடுகளில் இது வந்து ஒரு பேசு பொருளாக மாறியது அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் இயக்கம்ங்கிறது தான் செய்ய வேண்டும். வந்து இப்ப விஜய் கூட வந்து கிண்டல் அடிச்சிட்டு போனார், இவங்க வந்து சோசியல் மீடியாவில் ட்வீட் போட்டு விளையாடுறாங்க. ஆனா இது வந்து ஒரு மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக அது மாறுகிறது, ஒரு அரசியல் இயக்கமாக மாறுகிறது அப்படிங்கிறதான். உண்மையிலேயே விஜய் இதை பண்ணியிருந்தாருன்னா அதுக்கும் ஒரு பெரிய வரவேற்பு வந்திருக்கும். ஏன்னா அவருக்கான செல்வாக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பல மாநிலங்களில் அழிந்த ஒரு நடிகராக இருக்கிறார், அரசியல் தலைவர்களை தாண்டியுமே கூட. ஆனா அதை கூட அவர் செய்ய தயார் இல்லாம போற பக்கம் கிண்டடிச்சு மட்டுமே போனாருங்கிறப்பதான் உண்மையிலேயே வந்து ஒரு அரசியல் இயக்கத்துடைய பொறுப்பை உணராத ஒரு தலைவராக அவர் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப ஸ்டாலின் செய்தது அப்படிங்கிறது உண்மையிலேயே ஸ்டாலின் பற்ற வைத்த நெருப்புங்கிறது இந்தியா முழுக்க வந்து பரவி இருக்கிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே வந்து நமக்கு தமிழர்களாகிய நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இந்த தொகுதி மறுசீரமைப்புங்கிறத கர்நாடக முதல்வர் சீதாராமையா அறிவித்திருக்காங்க. தென் மாநிலங்கள் முழுக்க நாங்கள் சேர்ந்து போராடுவோம். ஏனென்றால் இந்த டீலிமிட்டேஷனால் வந்து அதிகம் பாதிக்கப்படுவது நமக்கு தான் அந்த தொகுதிகள் குறைய போகிறது அப்படிங்கிறதையுமே அறிவித்திருக்கிறார். உண்மையிலே இப்படி ஒரு ஒருங்கிணைந்த முயற்சி எடுப்பதுங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அது கண்டிப்பாக நம்ம வரவேற்போம்.
அவர் சிஎம் போட்ட பதிவுல வந்து ஒரு 25 லாங்குவேஜ் போட்டிருந்தாரு. ஆமா. அதுல புது புது லாங்குவேஜ் பேரெல்லாம் இருந்துச்சு. நமக்கே இப்பதான் அறிமுகம் ஆகுதுங்கிற மாதிரி. அந்த லாங்குவேஜை பேசுறவங்களாம் அதை ரீட்வீட் பண்ணி என்னோட மொழி தாய்மொழி வந்து இதுதான். ஆனா வந்து எங்க வீட்லயும் சரி, எங்க தெருவுல எங்க சொந்தக்காரங்கன்ட்டு யாருமே அந்த மொழி இப்ப பேசுறது கிடையாது. நாங்க எல்லாருமே ஹிந்தி தான் பேசுறோம் அப்படின்னு இருந்துச்சு. அதெல்லாம் படிக்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. இதை தான் தமிழ்நாடு வந்து 60-70 ஆண்டுகளா திருப்பி திருப்பி வந்து ஹிந்தி வந்துச்சுன்னா என்ன நடக்கும்ங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கோம். அங்க நடந்துருச்சு. இங்க அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் மிக தீவிரமான போராட்டங்கள் வந்து தொடர்ந்து முன்னெடுக்கப்படுது. ஓகே, ஒரு நல்ல விஷயம் பேசிட்டோம், ஒரு கெட்ட விஷயத்த நம்ம பேசி ஆகணும். சீமான் நேற்றிலிருந்து பரபரப்பு, நம்ம அந்த வீடியோலாம் போட்டதுக்கு பிறகுதான் அந்த பரபரப்பு நடந்தது அப்படிங்கிறனால அதை கவர் பண்ண முடியவில்லை. நேற்றும் இன்றைக்கும் பார்த்தோம்னு சொன்னா வந்து அவருடைய வீட்டில் போய் வந்து ஒரு சம்மனை ஒட்டி இருக்கிறாங்க. அவர் வந்து காவல் நிலையத்துக்கு ஆஜராக சொல்லியிருக்காங்க, வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு. அவர் வந்து ஆஜராகவில்லை. அவர் வந்து நேற்று வேற ஒரு ஊர்ல இருந்தார், தருமபுரியிலே கிருஷ்ணகிரியிலே அவர் இருந்தார், ஆஜராகவில்லை. அதனால ஆஜராகாதனால ஒரு சம்மனை போய் ஒட்டுவது அப்படிங்கிறது ஒரு சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கை. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, சீமானுடைய மனைவி கயல்விழி அவங்களுடைய உத்தரவின் பேர்ல ஒருத்தர் வந்து கிழிக்கிறார், சம்மனை வந்து கிழிக்கிறார். அதுக்கு ஒரு காரணம் வேற வினோதமா சொன்னாங்க. அதுக்கு பிறகு என்னன்னா வந்து சம்மனை இவங்க பாட்டுக்கு ஒட்டிட்டு போயிட்டாங்க, இதை வந்து நாங்க வந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள்லாம் கொடுக்கணும்னா இப்படி போட்டோ எடுத்து அனுப்ப முடியும், அதனால அதை கிழிச்சு கொண்டு போய் அவங்ககிட்ட காட்டுறதுக்காக நான் அதை கிழிக்க சொன்னாங்க அப்படின்னாங்க. கிழிக்கிறதுனா அப்படியே வந்து அலையக்க அவங்க கிழிக்கல, துண்டு துண்டா கிழிக்கிறார் ஒருத்தர். அதெல்லாம் திருப்பி எழுதி கம் போட்டு ஒட்டி கொண்டு போய் வக்கீல்கிட்ட கட்டுவாங்களா என்னன்னு தெரியல. அது ஒரு அபத்தம். அவங்க வந்து ஆக்சுவலா கிழிக்க சொன்னது என்னன்னா, அது வந்து அதுக்கான ஒரு எதிர் நடவடிக்கை, போலீஸ் நடவடிக்கைக்கான ஒரு எதிர் நடவடிக்கை, அல்லது இப்படி வீட்டு முன்னால் ஒட்டி வச்சிருந்தா ஒரு அசிங்கமாக இருக்கும். சீமான் ஒரு பாலியல் குற்றத்திற்காக ஒரு சம்மன் வந்து ஒட்டிருக்காங்கிறது அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். 2 காரணங்கள் தான் இருந்திருக்கும். அது வந்து கிழிச்சிருக்கிறாங்க. அது வந்து வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் வந்து புகார் அளித்து நீலாங்கரை காவல் நிலையத்தின் இன்ஸ்பெக்டர் அவர் நேரடியாக போறப்ப உள்ள விடாம அந்த காவலாளி தடுத்து இருக்கிறாரு. அவர் வந்து ஒரு முன்னாள் ராணுவ அதிகாரி தடுத்து இருக்கிறார். அப்படி வந்து அதனால வந்த தள்ளுமுள்ளுகள் வந்து அவர் காவல்துறை அதிகாரியை வந்து தாக்குகிறார். இன்ஸ்பெக்டர் வந்து தாக்கினாரு, கூட வந்த காவல்துறையினரையும் அவர் தாக்குகிறார் என்பது அதுக்கான வீடியோ ஆதாரங்களே இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் வந்து அவர் வந்து ஜீப்ல ஏற்றிட்டு போறாங்க. ஜீப்ல போறப்பமே பல முரண்டு கையில துப்பாக்கி வச்சிருந்தார். அது ஒரு லைசன்ஸ் பெற்ற ஒரு துப்பாக்கி தான் இருந்தாலும் அவர் கையில துப்பாக்கி வச்சிருக்காங்கிறப்ப வந்து உடனடியாக அதை வந்து போலீஸ் வந்து கைப்பற்ற போறப்ப அவர் வந்து தலைக்கு மேலாம் தூக்கி பிடிக்கிறார். ரொம்ப பதட்டத்தோட அதை வந்து கைப்பற்றினாங்க. அப்புறம் கயல்விழி அவங்களே நேரடியாக வந்து மன்னிப்பெல்லாம் கேட்டாங்க. சாரிங்க, எனக்கு தெரியாம நடந்தெல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் சாரி கேட்டு முடிகிற ஒரு விஷயம் அல்ல. சரி தம்பியை தான் கிளிங்க தம்பி, இல்ல போலீஸ் போனோம், போலீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் கிளிக்க சொன்னேன். நான் தான் கிளிக்க சொன்னேன் அவரை. நான் படிக்கிறதுக்காக கிளிக்க சொன்னேன். அவர் கிழிச்சு என்கிட்ட கொண்டு கொடுத்தாரு. கொடுத்துட்டு நான் அதை உள்ள உட்காந்து அது 2 முனை கிழிஞ்சதுனால உட்காந்து அதை படிச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த தேதியை எனக்கு அந்த தேதியை பார்த்துட்டே வந்து அடுத்த நாளே வர சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு இவங்க அப்படி ஒத்துக்கலையே அப்படின்னு, அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த தேதியை பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நான் எனக்கு தெரியல நடந்தது என்னன்னு எனக்கு தெரியல. காவலர்களை தாக்கி இருக்கிறார், அதுவும் பணியில் இருக்கிறப்ப அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து கைது செய்துட்டு போனார்கள். இதுல அடிப்படையில் வந்து அவங்க எழுப்பக்கூடிய ஒரு கேள்விகள்ல நம்ம பரிசீலிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னா, சம்மன் என்பது அவங்க நேரில் கொடுக்க வேண்டியதானே, எதுக்காக வந்து சோர்ல வந்து ஒட்டிட்டு போறாங்க, சம்மனை கிழிப்பது மிகப்பெரிய சட்டவிரோதமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் எழுப்புகிறார்கள். அப்படியான கேள்விகள் எழுப்புவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு. அந்த காவல்துறை மேல அவங்க நீதிமன்றத்தில் கூட வழக்கு தொடுக்கலாம், அது வேற ஒரு விஷயம். ஆனா என்னன்னா, ஒரு காவல்துறை அதிகாரி உள்ள வருகிற பொழுது அவரை தடுத்து அவரை வந்து பணிகளை செய்ய விடாமல் தடுத்தது அப்படிங்கிறது வந்து நிச்சயம் வந்து அது வந்து ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. அவர் என்னன்னா வந்து நேரடியா போய் கையல்விலிட்டையோ அல்லது அந்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட ஏன் இந்த சம்மன் கிழிக்கப்பட்டதுங்கிற ஒரு விசாரணை நடத்தப்படுறாங்க, அவ்வளவுதான் அங்க வந்து இருந்திருக்கும். வந்து அந்த சம்மனை கிழிக்கிறதுமே கூட ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க, மீடியாவில் வந்திருக்காங்க, இவங்களே வீடியோ எடுத்தாங்க. அந்த வீடியோ வந்த ஒரு பூ போட்ட சட்டக்காரர் தான் போய் அதை கிழிக்கிறாரு. அதற்கு பிறகுதான் வந்து புகார் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒண்ணு. இதுல வந்து ரொம்ப அநியாயமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா வந்து அவரை கூட்டிட்டு போறப்ப அந்த காவல்துறை அந்த இவரை செக்யூரிட்டியை கூட்டிட்டு போறப்ப அவர்கிட்ட வந்து ஒரு ஏதோ ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது உடனே அவர் நீ நாடாரான்னு சொல்லி கூட்டிட்டு போனாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரப்பி விட்டார்கள். இது ரொம்ப ரொம்ப அபத்தமானது மட்டும் இல்ல, ஆபத்தானது கூட. அந்த செக்யூரிட்டி நாடாரா செட்டியாராங்கிறது அந்த இன்ஸ்பெக்டருக்கு எப்படி தெரியும்? கம்யூனிஸ்ட் சர்டிபிகேட் வச்சுட்டு அவன் நின்னாரு. வந்து அவர் ஏன் கேட்கறாரு, ஏன் அந்த குறிப்பிட்ட சாதியை சொல்லி வந்து செய்ய வேண்டிய அப்படியான ஒரு பொய் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சீமானுடைய நாடார் பிறப்பின் அடிப்படையில அதனால வந்து அப்படி வந்து அவரை நாடார்களை வந்து காவல்துறைக்கு அல்லது வந்து தமிழ்நாடு அரசுக்கு எதிராக திரட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இப்படியான பொய் செய்தி பரப்பப்பட்டதுன்னா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஏன்னா சீமான் தான் வந்து சாதி பார்த்து போட்டு எனக்கு தீட்டு அப்படி இப்படிலாம் டைலாக்லாம் பேசியவர். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல வந்து அவருடைய சொந்த சாதியினரை வந்து திரட்டி இந்த பிரச்சனை வந்து சாதி பிரச்சனையாக மாற்ற பார்ப்பது ரொம்ப ரொம்ப அபத்தமான ஒரு விஷயம்.
அவர் மேல வந்து ஒரு பாலியல் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது, கொடுத்தவர் ஒரு பெண். அதை வந்து சட்ட ரீதியாக எதிர்கொள்ள வேண்டியது அவருடைய கடமை. அவரே வந்து உச்சநீதிமன்றத்தில் போய் இந்த வழக்கை தள்ளுபடி செய்யணுங்கிறப்ப அவங்க தான் சொல்லியிருக்காங்க 12 வாரங்களுக்குள் விசாரித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும்னா நேரடியாக வந்து காவல்துறை நிலையத்தில் ஆஜராகி கொடுக்க வேண்டியது அவருடைய இது. அவர் என்ன நிர்வாகிகள் கூட்டம் இருக்குது போனா கூட அதை அர்த்தம் பண்ணிட்டு அதுக்கு வந்து அவருடைய விளக்கம் கொடுக்கப்படுறாரு. அவ்வளவுதான். அந்த விளக்கத்தை அடிப்படையில் அவங்க குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ண போறாங்க. இது ஏன் இவ்வளவு தூரம் வந்து இது ஒரு பிரச்சனையாக வந்து மாற்றுகிறார்கள்? இது வந்து நேற்று நடந்த ஒரு விஷயம்னா இன்னைக்கு அதை விட மோசமாக ஒரு பிரஸ் மீட்ல பேசுற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து வாயால் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து வயசுக்கு வந்து குச்சில உட்காந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் கற்பழிச்ச மாதிரி இவங்க இதை பண்றாங்கன்னா அப்ப அதைத்தான் சீரியஸா எடுத்துக்கணும். மற்ற பெண்களை வந்து பாலியல் ரீதியாக ஏமாற்றுவது சீரியஸா எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல அவர் சொல்வதை மிக மிக மோசமான ஒரு ஆணாதிக்கத்தமான. என்ன இது பாலியல் வழக்குன்னு என்னமோ வயசுக்கு வந்தோன்னா குச்சில இருந்த புள்ள தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டுல வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்க மனநிலை என்ன? என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, என்னமோ அப்படியே கல்லூரியில படிச்சிருந்த பிள்ளைய நான் விருப்பமே இல்லாம கடத்திட்டு போய் கற்பழிச்சு விட்ட மாதிரி, என்னங்கடா உங்க நாடகம்? என்ன பண்ணி என்ன விளையாட்டு பண்றீங்க நாட்டுல? இதெல்லாம் என்ன கேக்குறது? முதல்ல இந்த கற்பழிப்புங்கிற வார்த்தையே இன்னைக்கு வந்து யாருமே பயன்படுத்துவதில்லை. தினத்தந்தில அந்த அழகிகள் கைது கற்பழிப்பு எல்லாம் போட்டுலாம் எழுதிருப்போம். அவங்களே திருந்தி இன்னைக்கு வந்து பாலியல் வன்முறைங்கிற ஒரு வார்த்தைக்கு தான் பயன்படுத்துகிறார்கள். ஏனென்றால் கற்பழிப்புங்கிறது ஒரு அநாதிக்கத்தனமான ஒரு வார்த்தை. ஒரு ஆண் ஒரு பெண்ணை கற்பழித்தான்னா அந்த பெண்ணுடைய கற்பு தான் அளிக்கப்படுகிறது. இப்ப அந்த ஆணுடைய கற்பு என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி. அந்த அடிப்படையில தான் வந்து கற்பழிப்பு கிடையாது. ஒரு பெண்ணுடைய கற்பழி அந்த பெண்ணுக்கான அந்த பெண் எதுவும் இழக்கவில்லை. அது வந்து அந்த பெண்ணினுடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்த ஒரு அத்துமீறல்கிறதுக்காக தான் அது ஒரு பாலியல் வன்முறை, பாலியல் அத்துமீறல்ங்கிற ஒரு வார்த்தையை வந்து கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளாக எல்லா ஊடகங்களும் பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறது. எல்லா அரசியல் தலைவர்களும் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுல பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அடையாளம் புகைப்படம் எதுவுமே வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து நாம் வந்து விழிப்புணர்வு பெற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட நேரத்துல இப்படி ஒரு தலைவர் வந்து கொஞ்சம் கூட கூச்சப்படாம கற்பழிப்புங்கிற வார்த்தையை சொல்றாரு. ஒரு பெண்ணு வந்து ஒரு வயசுக்கு வந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பாலியல் ரீதியான அத்துமீறல் பண்ணாதான் அது குற்றம். மற்றபடி விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை அல்லது ஏமாற்றி ஒரு பெண்ணோட உறவு கொண்டால் அது வந்து இதுவே ஆகாது அப்படின்னு சொல்லி பேசுகிறான்னா எவ்வளவு தூரம் வந்து வந்து ஒரு சமூகம் சார்ந்த ஒரு முற்போக்கினத்தில் அவர் மிகவும் பின்தங்கிய ஒரு தலைவராக இருப்பார் அப்படிங்கிறதுக்கு உதாரணம். இவர் வந்து பெரியார் வந்து பெண்ணியத்துக்கு விரோதமா இருந்தான்னு பேசுறாருன்னா இதுக்கெல்லாம் அருகதை வந்து உண்மையிலே சீமானுக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதா கேள்வி. உண்மையிலே இதுக்கே அவர் மேல வழக்கு போடலாம். வந்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கே வழக்கு போடலாம். இன்னொன்னு அரசியல் அறிவுமே இல்லாம உலர்கிறார். இந்த தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துகிறது அப்படின்னா இவர்கள் வந்து மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அடிப்படையில் கூப்பிடுறாங்க. இவங்களை மட்டும் இல்ல, விஜயோடைய கட்சியுமே கூட கூப்பிடுறாங்க. ஏடிஎம்கே வந்து எடப்பாடி பழனிசாமி 2 பேர்த்து அனுப்புறோம் இருக்கிறாரு. இவர் வந்து நாங்க வந்து அதை வந்து கலந்து கொள்ள விருப்பம் இல்லைன்னு கூட சொல்றது கூட அவருக்கான ஒரு உரிமை. தனியாக போராடுங்கிறாரு. தனியா அப்படி வீட்டுல கதவை சாத்திட்டு போராடுவாரானாங்கிறது தெரியல. அதுக்கு ஒரு வழக்கம் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா இதை கொண்டு வந்தது யாரு, எந்த கட்சி முதல்ல இது கூட்டுதுன்னு கேட்கிறாரு. முதல்ல கூட்டுவது கட்சி கிடையாது. இது வந்து ஒரு அரசு கூட்டக்கூடிய அனைத்து கட்சி கூட்டம். அது கூட தெரியல, கட்சி அரசாங்கிறது கூட தெரியல. அது வர்றப்ப இவங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா அது வரவே இல்லை. இன்னும் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொகுதி மறுசீரமைப்பு அமைக்கப்பட வேண்டும் என்பது அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 1971 25 வருஷம் பிரீஸ் பண்ணி வச்சிருந்தாங்க வந்து தென் மாநிலங்கள் பாதிக்கப்படுங்கனால. இப்ப அது முடிஞ்சதுனால 2021 பிறகு நடக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்புல எடுத்து மறுசீரமைக்கப்பட வேண்டும் அரசியல் சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது அரசியல் சட்டம் எழுதுறப்ப போய் தடுப்பாங்களா என்ன? வந்து இது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னா இது அடிப்படையே புரியாம அரசியல் புரிதலே இல்லாம குறைந்தபட்ச அரசியல் அறிவு கூட இல்லாத ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு தலைவராக சீமான் இருக்கிறார் என்பது உண்மையிலேயே மிக மிக வருந்தத்தக்கது, மிக மிக கண்டிக்கத்தக்கது. இது வரைக்கும் அவர் மேல நம்ம சொன்ன பல அலிகேஷன்ஸ் வந்து பொய் பேசுறாரு, கோமாளித்தனமா பேசுறாரு, தலைவர்களை வந்து அவமதிக்கிறாரு அப்படிங்கிற அலிகேஷன்ஸ் தான். பட் இது வந்து ஒரு பெண்ணை வந்து ஏமாத்தி பாலியல் குற்றம் செஞ்சிருக்காரு. அந்த பொண்ணை வந்து அந்த பொண்ணை வந்து 7 முறை கருக்கலைப்பு செய்ய காரணமா இருந்திருக்காரு. பல ஆண்டுகளா திருமணம் செய்யறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு அப்படிங்கிற வந்து ஒரு ரொம்ப கொடூரமான குற்றம் இது. இந்த வழக்குங்கிறது 15 வருஷமா நடக்குது. ஆல்மோஸ்ட் வந்து அது என்னெல்லாம் நடந்துச்சு, அதுக்கான ஆதாரங்கள் என்ன அப்படிங்கிறது விசாரணையும் உறுதிப்படுத்த பொதுவெளியிலும் நமக்கே தெரியற அளவுக்கான இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. இவரே வந்து ஒத்துக்கிறாரு, கருக்கலைப்பு நடந்ததை ஒத்துக்கிறாரு, திருமணம் ஆனதை ஒத்துக்கிறாரு, மாசம் 50,000 கொடுத்தேன் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிறாரு பொது இடத்துல. இப்போ வந்து இந்த வழக்கு வந்து ஒரே ஒரு என்னன்னா இவரை விசாரணைக்கு அழைச்சு இவருக்கான மருத்துவ பரிசோதனை செய்யறது மட்டும் தான் பேலன்ஸ் அப்படின்ட்டு
காவல்துறையில இருந்து சொல்றாங்க. 7 முறை கருக்கலைப்பு நடந்திருக்குனாக்க இவருக்கு மருத்துவ பரிசோதனை செஞ்சு அதை உறுதிப்படுத்தியாச்சுன்னா கோர்ட்ல கொண்டு போய் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான். அது நடந்துச்சுன்னா அடுத்தது நிச்சயமா ஒரு கைதுங்கிற நடவடிக்கை போவாரு. அதாவது நமக்கு வந்து இப்போ சீமான் அப்படின்னாலே எதையாச்சும் உளருவாரு, காமெடியா பேசுவாரு அப்படின்ற டோன்ல இருந்து ஒரு பொண்ணுக்கு வந்து 7 முறை கருக்கலைப்பு நடந்திருக்காங்க. ஒரு வாட்டி நடந்தாலே அது வந்து மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி ரொம்ப கொடூரமான விஷயம். ஆனா ஒரு பொண்ணு வந்து 7 வாட்டி அதுக்கு உட்படுத்தி கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபா வந்து புடுங்கினாரு. இப்போ வந்து பெங்களூர்ல போய் காவல்துறை விஜயலட்சுமி வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க. அதுல அவங்க வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் என்கிட்ட இருந்து வாங்கினாரு அப்படின்ட்டு. அப்புறம் அவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கி ஒரு பொண்ணு வந்து கொடுமைப்படுத்திருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள் எல்லாமே காவல்துறையிட்ட இருக்கு. அது வந்து கோர்ட்ல சமர்ப்பிக்கப்பட்டு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சா ஜெயிலுக்கு போறது உறுதி அப்படிங்கிற நேரத்துல வந்து நேத்து இன்னைக்கு இன்னும் 2 நாளா வந்து அதாவது பாலியல் வழக்கில் சீமான் கைது அப்படிங்கறத வந்து திசை திருப்பணும். அதை வந்து இப்படி ஒரு போலீஸ் தகராறு, என்னை வந்து வீட்டுல வந்து அசிங்கப்படுத்துறாங்க, என் மனைவியை கொண்டு வந்து போன வாட்டியே வந்து விசாரணைக்கு ஒரு வாட்டி கோர்ட்ல ஆஜராக சொல்லும்போது ஒரு அவங்க மனைவியை தான் கூட்டிட்டு போய் அவங்கள வச்சு பேச வச்சாரு. வழக்கறிஞரும் கூட. ஆமா, வழக்கறிஞரும் அவங்க. இன்னைக்கு காலையிலயும் பேசும்போது நீங்க சொன்ன மாதிரி கொச்சையான வார்த்தைகளை பேசுறாரு. ஆனா சுத்தி பெண்களை நிறுத்திருக்காரு. நமக்கு அவர் எங்கேயோ கிருஷ்ணகிரி இதுல உட்காந்துட்டு பேசுறாரு. நமக்கு சென்னையில இருந்து வீடியோல பாக்குறதுக்கே நமக்கு அருவருப்பா இருக்கு, கோபம் வருது நமக்கு. ஆனா சுத்தி இருக்கிற பெண்கள்லாம் எப்படி அதை தாங்கிக்கிட்டு அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கூடவே இருக்காங்கிறது நமக்கு சுத்தமா தெரியல. சோ பாலியல் வழக்குல கைதுங்கிறத டேமேஜ் கண்ட்ரோல் பண்றதுக்கு இவர் திசை திருப்பும் வேலைகள்ல ஈடுபட்டு இருக்காரு. ஏற்கனவே வந்து சீமான் வந்து எப்படி அவருக்கு இவ்வளவு காசு வந்துச்சு, எப்படி வீடு கட்டினாரு, கார் வாங்கினாரு அப்படிங்கறதெல்லாம் பல கேள்விகள் இருக்கு. இப்ப நேத்து வந்து அந்த அவரோட காவலாளிகள் இருந்து 2 துப்பாக்கி ஆக்சுவலா கைப்பற்றிருக்காங்களாம். 2 துப்பாக்கி 20 தோட்டாக்கள் கிட்ட போலீஸ் வாங்கியிருக்கு. ஆக்சுவலா லைசன்ஸ் படி அவர் வந்து முன்னாள் ராணுவ வீரர், அதனால வந்து துப்பாக்கி வச்சிருந்தாருங்கிறாங்க. ஆனா முன்னாள் ராணுவ வீரர் வந்து சொந்த பாதுகாப்புக்கு மட்டும்தான் துப்பாக்கி பயன்படுத்தலாம் அப்படிங்கறதான் விதி. ஆனா அதை கொண்டு வந்து ஒரு சீமான் வீட்டுல காவலுக்கு பயன்படுத்துறாருங்கிறதே ஒரு முறைகேடு தான் அவரு. சோ ஒரு இந்த புகேன் வுட்ஸ் மாதிரி சேனல்ல வந்து ஹோம் டூர்லாம் இவர் பண்ணாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அதுல பார்த்தோம்னா வீட்டுக்குள்ளலாம் சாமி ரூம்லாம் அந்த ஐயனார் அருவா மாதிரி நிறைய அருவாலாம் வச்சிருந்தாரு. அப்புறம் ஏகப்பட்ட சொத்து வச்சிருக்காரு. வீட்டுக்குள்ள அருவாகள், துப்பாக்கிகள், ஆயுதம் இருக்கு. இதுவே ஒரு தனி கேஸா சீமான் மேல விசாரிக்கிற அளவுக்கு நடந்துகிட்டு இருக்காரு. அதுவும் அந்த ராணுவ வீரர் தான் நேற்று நைட்டு ஃபுல்லா அவங்க எடுத்த ஸ்டாண்ட் என்னன்னாக்கா ஒரு ராணுவ வீரர் நடத்துற விதம் இதுதானா அப்படின்ட்டு. 15 வருஷம் ஒரு நாட்டுக்காக சேவை செஞ்சிருக்காங்கிறது. 15 வருஷம் ஒருத்தர் நாட்டுக்காக சேவை செஞ்சுட்டு கடைசியில வந்து ஒரு பாலியல் குற்றவாளிக்கு வந்து காவல் இருக்காருங்கிறது தான் அதுல கொடுமை. இன்னொன்னு, தமிழ் தேசியத்துக்கும் இந்திய ராணுவத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தமிழ் தேசியங்கிறத இந்திய தேசத்துக்கு எதிர்த்து உருவாகிறது தான் தமிழ் தேசியம். இதே இந்திய ராணுவம் போய் IPK போய் இலங்கையில வந்து தமிழர் மீது வந்து பாலியல் ரீதியிலான வன்முறைகளை நடத்தியதுங்கனால இந்திய ராணுவத்தையே வந்து தமிழர்கள் எதிர்த்தவர்கள். அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கலைஞர் இந்திய ராணுவம் திரும்ப வந்தப்ப வரவேற்கவே போக மாட்டேன்னாரு. இதுல என்ன இந்திய ராணுவ சென்டிமெண்ட்? இது BJP காரங்க சொன்னார்ல எல்லையில் ராணுவ வீரர்கள்னு. இதை வந்து ஒரு தமிழ் தேசிய கட்சி செய்யறது ரொம்ப கேவலமா வெக்கக்கேடான விஷயமா இல்லையா? காலைல ஒரு போர்டு வச்சிருக்காங்க வீட்டு வாசல்ல வந்து இனிமேல் சம்மன் வந்தா இங்க அனுப்புங்கன்ட்டு. அதை பாக்கிறதுக்கு என்ன ஒரு பால் பாக்கெட் போடுற மாதிரி அதாவது யாரெல்லாம் புகார் இருக்கோ வந்து வரிசையா ஒட்டுங்கிற மாதிரி அவங்களே எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, 2 விஷயங்கள் தான் பேசுறோம். ஆனாலும் அதுவுமே வந்து இவ்வளவு நேரத்தை ஆக்கிரமித்து விட்டது. 2மே மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு நல்ல விஷயம், கெட்ட விஷயங்களால பேச வேண்டியதாக இருக்கிறது. இறுதியாக ஒரே ஒரு விளையாட்டு செய்தி மட்டும் சொல்லி முடித்து விடலாம். விளையாட்டு செய்தின்னு கூட சொல்ல முடியாது. இந்த மும்மொழி கொள்கை தொடர்பாக வந்து 2 ஒன்றிய அமைச்சருடைய எதிர்வினை. ஒன்னு வந்து அஸ்வினி வைணவ் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அவருக்கு பயம் வந்துருச்சு. இந்தி பேசாத மாநிலங்களுடைய தாய்மொழிகள் எப்படி பாதிக்கப்படுதுன்னு ஸ்டாலின் சொன்னது இது ரொம்ப ரொம்ப தப்புங்க, இதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, பாருங்க தேசத்துடைய ஒருமைப்பட்ட கெடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பதறி இருக்கிறாரு. எல்லா மொழிகளுடைய பன்மைத்துவத்தையும் ஏற்றுக்கொள்வது மட்டும்தான் ஒரு தேசத்துடைய ஒருமைப்பாடாக இருக்குமே தவிர ஒரு மொழி எல்லா மொழியும் அழிப்பதுங்க தேசத்தோட ஒருமைப்பாடு கிடையாது. இன்னொன்னு பார்த்தோம்னா வந்து தர்மேந்திர பிரதான் அவர் இன்னைக்கு வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக வர வேண்டியவர், அவரே வந்து வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாரு. நிகழ்ச்சி ரத்து. அந்த நிகழ்ச்சியும் கரெக்டா ஐஐடில நடந்த சம்பவம் ஞாபகம் வருமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சும்மா இல்லாம அண்ணாமலை வந்து கெட்டர் வேணா சொல்லிப்பாருன்னு சொல்லிட்டு அவரே தனக்குத்தானே அந்த பி கேர்ஃபுல், நான் என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பி கேர்ஃபுல் கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு தர்மேந்திர பிரதான் தனக்குத்தானே சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்து உருவாகி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஓகே, நிறைய செய்திகள் பேசியிருக்கிறோம். ரொம்ப நேரம் வந்து நேரத்தை தாண்டி விட்டோம்ங்கிறதுனால வந்து நிறைய கமெண்ட்ஸ் போட்டிருக்கிறீங்க. அந்தந்த கமெண்ட்ஸ்களுக்கு தேவையான கமெண்ட்ஸுக்கு அடுத்தடுத்து கூட நம்ம வந்து பதில் சொல்லுவோம். தொடர்ச்சியாக மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோட தொடர்பில் இருங்கள். முத்துதி ஷோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் மாதிரியே எக்ஸ், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் தளங்களுக்கான தளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்கு. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் இருக்கு. அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.